السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணை உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இறைவனின் நேசம் யாருக்கு, இறைவனின் அன்பு யாருக்கு கிடைக்கும், அதற்கு வழிகளை அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்து விட்டான். நாம் தான் அதை தேடி பெற்றுக்கொள்வது கிடையாது. ஒரு தாய் இருக்கிறார், அந்த தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருப்பார் நமக்கு தெரியும். அந்த குழந்தை தாயின் வயிற்றில் சிசுவாக உருவாகிய சமயத்திலிருந்து அந்த தாய் தன் குழந்தைக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்து விடுவாள் அல்லவா? இறைவன் அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்கிற தன்னுடைய அடியானுக்கு தன்னையே அர்ப்பணித்து விடுகிறான். தன்னையே அர்ப்பணித்து விடுகிறான் என்று சொன்னால் என்ன? தன் நேசத்திற்கு உரியவனாக அமைத்து விட்டால் அந்த அடியானுக்கு உண்டான சகல நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் எதிர்பாராத வகைகளில் அல்லாஹ் அந்த அடியானுக்கு வாரி வாரி தன்னுடைய அருள் வளங்களை கொடுத்து கொண்டிருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் இப்படி சொல்லுவார்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது காட்டும் கருணையை விட இறைவன் அந்த அடியான் மீது 100க்கும் மேற்பட்ட தாயினுடைய அன்பு இருக்கிறதல்லவா, அதைவிட அதிகமாக கருணை காட்டுகிறான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் விஷயத்திலே எந்த அளவிற்கு முயற்சித்து அன்பை காட்டி விடுவாள். ஆனால் ஒரு கட்டம் வருகிற பொழுது அந்த குழந்தை அந்த தாயாருக்கு பாரமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் அந்த தாயும் வெறுப்படைந்து விடுவாள். அந்த தகப்பனும் தன் பிள்ளையின் மீது வெறுப்படைந்து விடுவான் ஒரு கட்டத்தில். ஆனால் படைத்த இறைவன் தன்னுடைய அடியான் மீது எப்பொழுதும் வெறுப்படைய மாட்டான். அவன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், உண்மையாக இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹினுடைய அன்பு 100 தாய்மார்களை விட அதிகமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அடுத்து ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், நாளை மறுமை நாளில் எனது கேள்வி கணக்குகளை விசாரிக்கும் பொறுப்பு, நாளை மறுமை நாளில் எனது கேள்வி கணக்குகளை விசாரிக்கும் பொறுப்பு எனது தாயிடத்திலோ தந்தையாரிடத்திலோ அல்லாஹ் ஒப்படைத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் அதை மறுத்து விடுவேன். ஏன் தெரியுமா? எனது தாயாரை விட எனது தந்தையாரை விட 100க்கும் மேற்பட்ட அதிக மடங்கு அன்பையும் இரக்கத்தையும் காட்டுகிற அல்லாஹ், நீ அந்த பொறுப்பெடுத்து வைத்து விசாரித்துக்கொள் என்று அல்லாஹுவை மட்டுமே நான் முன்னுரிமைப்படுத்துவேன் என்று ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுகிறார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. அல்லாஹ் தெளிவான முறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடியவராக தன்னை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா விரைவில் கருணையாளனாக, கருணை மிக்க இறைவன் மக்களின் உள்ளங்களிலும் அன்பை தோற்றுவிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான். எவன் நல்ல அமல்களால் தன்னை சீர்படுத்திக் கொள்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களால் தன்னை சரி செய்து கொள்கிறானோ, உண்மைதானே? இப்போ குடியும் கும்மாலமாக ஒருவன் இருக்கிறான், மதுவை குடித்து விட்டு போதைக்கு அடிமையாகி ரோட்டில் நின்றுட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறான். ரோட்டில் போகிறவங்க அவன் நல்லவன் சொல்லுவாங்களா? அல்லது அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனை நல்லவன்னு சொல்லுவாங்களா? அல்லது ஏதாவது வகையில் பாரமாக இருக்கிறான், அவன் வாழ்க்கையிலேயே ஹராமான பாவமான காரியங்களை செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், அவனை பார்த்து யாராவது நல்லவன்னு சொல்லுவாங்களா? ஆனால் அல்லாஹ் என்ன கூறுகிறான் தெரியுமா? எவன் ஒருவன் தன் வாழ்க்கையில் நல்ல செயல்களோடு வாழ்கிறானோ அந்த மனிதனை நான் நல்ல மனிதராகவே பார்க்கிறேன் மட்டுமல்ல, மக்களுக்கு மத்தியில் அந்த மனிதனை நல்லவனாக நான் பிரபல்யப்படுத்துகிறேன்னு சொல்கிறான். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்?
ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், உன் தாயாரை விட உன் தந்தையாரை விட தன்னுடைய அடியார் மீது அதிகமாக கருணை மழை பொழிபவன் அல்லாஹ். அந்த அல்லாஹுவின் விஷயத்திலே ஒவ்வொரு அடியானும் உண்மையானாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, இறை தூதர்கள் இறை பாதையிலே எத்தனையோ மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஷஹீதாக மட்டுமல்ல, ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளரும் இறைவனின் நேசத்திற்காக வேண்டி எவ்வளவோ தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு துச்சமாக நினைத்து வாழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் கருணை என்பது, அல்லாஹினுடைய நேசம் என்பது நாம் ஒரு வார்த்தையில் விவரித்து விட முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹினுடைய நேசம் என்பது உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. அந்த இறைவனின் உயர்ந்த நேசத்தை இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் பெற்று சுகமான வாழ்வையும் பெற்று நிம்மதியான வாழ்வையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம். வல்லோன் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.